நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. எல்லாம் இல்ல இறைவனோட அனுகிரகத்தினால பக்தி ஒலி நேயர்களுக்கு சுவாமிநாத சார்ந்த அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 2/3/2026 திங்கட்கிழமை மாசி மக பெருவிழா. இந்த மாசி மகன்னா என்ன அப்படின்னா ஒரு பெரிய இதிகாச புராணத்திலிருந்து சொல்லப்படுகிறது. இந்த மாசி மகத்துடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த மகா நட்சத்திரக்கு பார்த்தீங்களா, இந்த மகா நட்சத்திரக்குடைய பவர் எதிலையும் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா வினைகளையும் போக்கக்கூடிய ஒரு பெரிய நட்சத்திரம். மாசி மாசம் சூரிய பகவான் கும்பத்துல வந்து உட்கார்ந்துப்பார். இந்த சூரியனுடைய நட்சத்திரத்திலே மகா நட்சத்திரம் மிக சிறப்பு, சூரியனுடையது. அப்படிப்பட்ட இந்த மகாமகத்துல என்னென்ன விசேஷங்கள் என்பதை இப்ப விரிவா சொல்ல போகிறது மகாபுராணம். இந்த மகாபுராணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய தத்துவத்திலிருந்து எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த மகா நட்சத்திரத்துல என்ன விசேஷம் அப்படின்னா ஆத்மா சுத்தி அடைகிறது. வேதம் சொல்லுகிறது இல்லையா, ஆத்மான ஆத்மஸ்ரிதகா ஆத்மான ஆத்மஸ்ரிதகா ஆத்மா ஹிருதயே அப்படிங்கிறது இல்லையா. ஆத்மம் உள்ள இருக்கிறது. இந்த ஆத்மத்தை சுத்திப்படுத்துறது வருஷத்துல ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த ஆத்ம சுத்தி என்ன பண்ணுகிறது அப்படின்னா மகாமகத்துல நீராடுதல். அது எங்க சிறப்பு அப்படின்னு பார்த்தேன்னா கும்பகோணத்துல. அது கும்பகோணம் க்ஷேத்திரம். காசின்னு எடுத்துட்டேன்னா கங்கை, ராமேஸ்வரம் எடுத்துட்டேன்னா கடல். ஆனா ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தீர்த்தங்கள், ஒரு குளங்கள், ஒரு பவரை கொடுக்கும். ஆனா இந்த சர்வ லோகத்துக்குமே பெரிய ஒரு பாவ நிவர்த்தியான இடம் என்ன அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாசி மகாமக குளம். இந்த மகாமக குளத்துல நிறைய கிணறுகள்லாம் உள்ள இருக்கும். அத்தனை தேவிகளும் தீர்த்த தேவிகள், தீர்த்த ராஜாக்கள் எல்லாருமே அங்க சங்கமம் ஆகிறார். அப்படிப்பட்ட இந்த மாசி மகத்துல இன்னொரு விஷயங்கள், கும்பகோணம் இல்லாமல் மற்ற இடங்கள்லாம் பார்த்தேன்னா காவேரியில கொண்டு ஸ்நானம் கொண்டு வச்சுப்பாங்க, சுவாமி அழிச்சுன்னு போய் கடல் ஸ்நானம். இது யாருக்காக செய்யப்படுகிறது அப்படின்னா வருண பகவானுக்காக சுவாமி தரிசனம் கொடுக்கிறார். என்ன வருண பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணா பாபம் போச்சுன்னு சொல்றார். அந்த பாபத்தை எல்லாம் தீர்த்தராஜா வாங்கிக்கிறார். கடல் ஸ்நானம் சமுத்திரராஜா, ஜல அரசர், அவர் நம்ம பாவத்தெல்லாம் நம்ம கடல் ஸ்நானம் பண்ணும் பொழுது வாங்கிக்கிறார். இப்ப நம்ம பாவங்கள் எல்லாம் சுவாமியே வாங்கின்றார். அத்தனையும் அவரால் தாங்க முடியல. அப்ப சுவாமி வரம் கேட்கிறார். சூரியனுடைய நட்சத்திரமா இருக்கக்கூடிய மகம். அந்த மாசி மாசங்கிறது ரொம்ப விசேஷமான மாசம். அதுலதான் சிவராத்திரி வரும். அதுலதான் மாசி மகம். அந்த மாசி மாகத்துல கல்யாணங்கள், பூனல், சீமந்தங்கள் இதெல்லாம் நிறைய செய்வா. இந்த மாசி மாசத்துல பண்றதுனால எல்லாமே பாசி படர்ந்ததாக இருக்கும். 100 ஆண்டுகள் தம்பதிகள் வாழ்வார்கள். அனைத்து விதமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். அப்படிப்பட்ட இந்த மாசி மகத்துல என்னென்ன போகுது அப்படின்னா பாப நிவர்த்தி. என்னென்ன பாபம்? பஞ்சமாபாதகம், 5 பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடியது மகாமக குலம். அடுத்ததாக ரோக நிவாரணம். தோல் வியாதி வராது, எந்த வியாதிகளும் வராது. சுகரே உங்களுக்கு இருந்தா விட அன்னைக்கு குளிச்சுட்டு வந்தேன்னா 500 காமிச்சுன்னா அன்னைக்கு 200 தான் இருக்கும் உடம்புலயே, 300 இறங்கிடும். அப்படிப்பட்ட மகாமகம். அப்படிப்பட்ட இந்த மகாமகத்துல ரொம்ப பெரிய விஷயம் இன்னொன்னு சொல்லணும், பாவ நிவர்த்தி. சார் மறந்துடாதீங்க, மாசி மகத்துல
கும்பகோண க்ஷேத்திரத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா அது பெரிய விசேஷம். போக முடியாதவர்கள் கடல் ஸ்நானம், சுவாமி எங்களுக்கு போகிறதுக்கே வழியில நாங்க என்ன பண்றது அப்படின்னா ஆத்திலேயே சுவாமியை நினைச்சு ஸ்நானம் பண்ணணும் அன்னைக்கு. அதெல்லாம் கடைசி ஆப்ஷன். முடியாத பட்சத்துல நமக்கு தான் இப்பதான் நிறைய வசதிகள் இருக்கு. ஃப்ளைட் ஏறி வந்தா உடனே வந்துடலாம், கார்ல போனா உடனே போயிடலாம். எங்க போனாலும் ஓரிரவு இருந்தால் போதும், அங்கங்க போய் பாஞ்சி போய் உட்காந்துட்டுலாம். இது எதுக்காக அப்படின்னா பாப விமோசனம். அப்படிப்பட்ட இந்த பாப விமோசனத்தை என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடியார்கள் தாயாருக்கு என்ன வினை செய்தேனோ, கொலைகளவு செய்தேனோ இல்லை என்று வாயார பொய் சொல்லி பொருள் பறித்தேனோ, இன்னும் எத்தனை பிறவிகள் வரும் என்று அழுவேனோ, எல்லாம் முறைக்க வருவாய் என் ஈசனே, சிவகாமினேசனே என ஈன்றருளும் தில்லைவாய் நடராஜனே. சிவபெருமான் தாங்க எல்லா பாவத்தையும் நிவர்த்தி பண்றார். இதுல இன்னொரு பெரிய ஒரு விசேஷம் ஒண்ணு உண்டு. இதை எல்லாரும் கூர்ந்து ஆழ்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். பிதர்களுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் மாசி மகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் மாசி மகம், முன்னோர்கள் நம்மளை சந்தோஷமாக வாழ்த்தக்கூடிய நாள் மாசி மகம். சகல சாபங்கள், கன்யா சாபம், பிருதிசாபம், தாயார் சாபம், எல்லாம் செத்து போனவங்கள சாபமிட்டு போன இடங்கள் எல்லாமே இந்த மாசி மகத்திலே தீரும். மாசி மக ஸ்நானம் பண்ணணும். பண்ணினால் இத்தனை இந்த பிதிர்காரனுக்குரிய விஷயம் யார் அப்படின்னா, மகா நட்சத்திரக்குரியவன் சூரிய பகவான். சூரிய பகவான் பிதிர்காரகன். அந்த பிதிர்காரகன் என்ன பண்றார் அப்படின்னா சர்வ பாபத்தை நிவர்த்தி பண்றார். சூரிய பகவான் மாதிரி ஒரு பெரிய கடவுள் எங்கேயுமே கிடையாது. இந்த சூரிய பகவான் என்ன பண்றார் அப்படின்னா சர்வலோகத்துக்கும், நீங்க பூலோகம் மட்டும் இல்ல அவர் வெளிச்சம் கொடுக்கல, 14 லோகத்துக்கும் சூரிய பகவான் வெளிச்சத்தை கொடுக்கிறார். அவர் அயராது உழைக்கிறார். அப்படிப்பட்ட சூரிய பகவான் பூலோகத்தில் என்ன சொல்றார், இந்த மாசி மகத்தன்னைக்கு உள்ள வரார். சுவாமிகிட்ட பார்த்தீங்கன்னா சிவபெருமான்கிட்ட சூரிய சந்திர பிரபை இருக்கும். சூரியனின் சந்திரனையும் வச்சுட்டு இருப்பார். என்ன அப்படின்னா பிரகாசம். அது இல்லைன்னா பூலோகம் எந்த லோகமும் கிடையாது, எந்த உயிர் ஜீவன்களும் கிடையாது. அப்படிப்பட்ட சூரிய பகவான் சிவபெருமான் சொல்லி கேட்கிறார், சுவாமி எனக்குன்னு ஒரு வழி காட்டுங்கள் அப்படின்னு கேட்கிறார். அப்ப சிவபெருமான் சொல்றார், உன்னை நான் தரிசிக்க வருவேன் என்று சொன்னார். தரிசனம் கொடுப்பேன்னு சொல்லல, தரிசிக்க வருவேன் என்று சொன்னார். அந்த தரிசிக்க வரநாள் தான் இந்த மாசி மகம். சில கோயில பார்த்தேன்னா சுவாமி சூரிய பிரபையில தான் வருவர், சூரிய பிரபையில தான் வரவும். ஆனால் சிவாலயங்கள்ல பார்த்தேன்னா சுவாமி ரிஷபாரூடமா வருவர். ஏன் சூரியனுக்கு வருதுன்னா சூரிய பிரபையில வந்து நிக்கணும். ஆனால் சுவாமி ரிஷபாரூடமாக பஞ்சமூர்த்தியாக எங்க கடல்ல நடந்ததுன்னா கடல்ல காமிப்பார், குளத்தங்கரையில இருக்குன்னா குளத்துல காமிப்பார். அதுவும் இந்த கும்பகோண மகாமக கஷேத்திரத்தில் நீங்க போய் பார்த்தேன்னா எல்லா சுவாமியும், அங்க இருக்கிற சுவாமியும் எல்லாரும் வந்து நிற்பா. கடைசியா வருவர் மாசி மகத்துடைய அதிபதி வருவர் கும்பேஸ்வரன் கோவில். அங்க சுவாமி நிக்கிறார். எல்லா சுவாமி ரிஷபாரூடத்தில் தரிசனம் கொடுப்பா. அங்க ஏன் ரிஷபாரூட தரிசனம் அப்படின்னா, இந்த மகாமக ஸ்நானத்தை நீங்க பண்ணோன்னே எல்லா சுவாமிக்கு தீர்த்தவாரி நடக்கும். அஸ்திரதேவரை வச்சு தீர்த்தவாரி நடத்துவா. அப்ப நம்ம ஸ்நானம் பண்றோம் இல்லையா அஸ்திரதேவரோட, அஸ்திரதேவர் சூரிய பகவானுக்கு கட்டுப்பட்டவர். அப்ப இந்த சூரிய பகவான் சிவபெருமானுடைய தரிசனம் பார்க்கிறார். அப்ப சிவபெருமான் சொல்றார், சூரிய நாராயணா
நீ மகா நட்சத்திரத்துக்குரிய பெரிய அதிபதி. அப்படிப்பட்ட நீ இந்த மகாமகம் மாசி மகத்திலே உன்னுடைய மாசமாக கும்ப மாசத்தில் உட்கார்ந்து மகா நட்சத்திரத்திலே யார் யார்கள் ஸ்நானம் செய்கிறார்களோ அவருக்கெல்லாம் பிதிர் தோஷங்களை நிவர்த்தி பண்ணி பிதர்களுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடு உடனே அப்படின்னார். சும்மா ஒண்ணும் இல்லை சார், மாசி மகன்னா நீங்க என்ன பெரிய திருவிழான்னு நினைக்கிறேன். அது பெரிய பிரம்மாண்ட திருவிழா இருந்தாலும் அதுல பெரிய புராண மகாபுராண ரகசியம் இருக்கிறது. சிவபெருமான் சூரிய பகவானுக்கு அனுகிரகம் செய்து நமக்கெல்லாம் சூரிய பகவான் மூலியமாக நம்ம முன்னோர்கள் இட்ட சாபங்களை நிவர்த்தி செய்து முன்னோர்கள் வாயால நமக்கு அனுகிரகம் பண்றார். எவ்வளவு பெரிய விஷயம் சார். ஒரே ஒரு ஸ்நானம் கும்பகோணத்திலேயோ இல்ல கடல்ல சுவாமி தீர்த்தவாரி நடக்கும் பொழுதோ பார்த்தேன்னா இந்த ஒரு ஸ்நானத்துக்காக அவ்வளோ பெரிய மகா பலனை கொடுக்கிறார். அடுத்ததாக வருண பகவான் ஜலராஜா சமுத்திரவாச ராஜா அவர் என்ன கேட்கிறார்? எங்களுக்கெல்லாம் என்ன சுவாமின்னர். எல்லா பாவத்தையும் நிவர்த்தி பண்ணி அந்த ஜலராஜாவுக்கு மட்டும் ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்தார். என்ன அப்படின்னா மகா கும்பாபிஷேகத்துல சுவாமி குடத்துல ஜலத்தை ஊத்தி சுவாமியை ஆகர்ஷணம் பண்ணுவா. கலாகர்ஷணம் பேரு பண்ணி 4 நாள் யாகசாலை பூஜை பண்ணி சுவாமியோட இந்த தீர்த்தத்தை கொண்டு நேர கும்பாபிஷேகம் பண்றார்கள். உள்ள மூலஸ்தானத்துல அபிஷேகம். அப்ப சொல்றார் சுவாமி, உன்னுடைய ஜல மூலியமாக என்னுடைய ஜீவனானது பிராணனானது திருப்பி உருவாகிறது. உன் ஜலத்திலே நான் வாசம் செய்கிறேன். அதனால நீங்கெல்லாம் ராஜாதி ராஜனாக மக்களுக்கு எப்போதும் ஒரு பெரிய தொண்டனாக இருந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற. ஒரு ஆத்துக்கு வாடகைக்கு போனோம்னா தண்ணி இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுல நீங்க வாடகைக்கு இருப்பீங்களா? சரி, சாப்பிடும் போது தண்ணி வைக்காம நீங்க மட்டும் சாப்பிட முடியுமா? ஜலம் இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது. 2 நாள் குளிக்காம இருக்க முடியுமா? எல்லாத்தையும் நமக்கு சம்பரட்சணம் பண்றாரு. ஜலத்தினால பாப விமோசனம். நம்ம உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது ஜலம். எவ்வளவு பெரிய புண்ணியமான காரியத்தை இந்த மாசி மகம் தெரிவிக்கிறார்கள். ஆன்மீக அன்பர்களே, பிதர்களுடைய அனுகிரகம் வேணுமா? ஓடி செல்லுங்கள், கும்பகோணம் செல்லுங்கள், மாசி மகத்திலே மகா நீராடுங்கள், பாவங்களை போக்குங்கள், 12 சிவ தரிசனத்தை பாருங்கள். அந்தந்த சுவாமி ரிஷபாரூடமாக காட்சியளிப்பார். ரிஷப தரிசனம் பார்த்தாலே பாவ விமோசனம். முன்னோர்கள்லாம் அந்த மாசி முகத்திலே தரிசனம் செய்கிறார்கள். நம்ம முன்னோர்கள் எல்லாருமே அங்க நிப்பாலாம். அதனால்தான் அன்னைக்கு ரொம்ப விசேஷம். ஆன்மீக நேர்களே, எல்லாரும் மாசி முகத்திலே நீராடி பிதர்களுடைய தோஷங்கள் எல்லாம் போய் பிதர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள். இதுல என்னென்ன பாக்கியம் வரும்? கல்யாணம் ஆகாத குழந்தைகள் போய் பண்ணா கல்யாணம் ஆகும். மாசி மகத்துல போய் குழந்தை பிறக்காதவா தம்பதிகளோட கை கோர்த்து சேர்ந்து ஸ்நானம் பண்ணால் அடுத்த ஆண்டு சிவபெருமானே அவதரிப்பார். 3ஆவதாக எனக்கு வேலை கிடைக்கணும், நான் கடல் கடந்து வாணிபம் பண்ணணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைப்படுற குழந்தைகள் எல்லோரும் அந்த மாசி மகத்திலே போய் ஸ்நானம் செய்யுங்கள். ஒரு புத்துணர்வு கிடைக்கும். பிதர்களுடைய தோஷங்கள் தடைகள் எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் மாசி மகம். இது ஒன்றும் சும்மான விஷயம் இல்ல. புராணத்திலே சொல்லப்படுகிறது. மாசி மகத்துக்கு அவ்வளவு மகா சிறப்பு. ஆன்மீக நேயர்கள் எல்லோரும் இந்த மகா விழாவிலே கலந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு இல்ல, ஊமையா இருக்கு எங்காத்து குழந்தை, எங்க மாமாக்கு உடம்பு சரியில்லை, அடிக்கடி வியாதி, எல்லாரும் போங்க மகத்துல ஸ்நானம் பண்ணுங்கள். மக ஸ்நானம் பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எல்லா கோவிலுக்கும் செல்லுங்கள். அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அதுல மிக சிறப்பா செய்ய வேண்டியது என்ன தெரியுமா சார்? அன்னதான வைபவம் செஞ்சுட்டு அதே நேரத்துல ஒரு முக்கியமானது என்னன்னா திருவண்ணாமலை மகத்திலே உயர்ந்தது. மாசி மகத்தன்னைக்கு திருவண்ணாமலையில கிரிவலம் போக வேண்டும். என்ன அப்படின்னா சித்தர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா வண்டாடி சித்தர்கள் என்று பெயர். அன்னைக்கு வண்டாடி சித்தர்கள் என்றால் வண்டு ரூபத்தில சித்தர்கள் எல்லாம் மாசி மகத்து பௌர்ணமியிலே வலம் வருகிறார்கள். சிவபெருமானை வலம் வருகிறார்கள். மலையே சிவன். அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில மாசி மகம் பௌர்ணமி அன்று கிரிவலத்திலே நம்மளுடன் சித்தர்கள் வண்டு ரூபமாகவோ பட்சி ரூபமாகவோ நம்மளுடன் சுத்தி கொண்டிருப்பார்கள்.
அதனால திருவண்ணாமலையில கிரிவலம் செய்யுங்கள். சுவாமி எங்களுக்கு அன்னைக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா சிவபெருமான் உங்க கோவில் இப்போ வீட்டு பக்கத்துல கோவில்ல சிவபெருமான் இருந்தால் 12 பிரதட்சணம் பண்ணுங்கள் அவரை. நமக்கு எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுகிரகம் பெற்று இந்த பூலோகத்துல செழிப்புடன் வாழ்வோம். நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ்.